Hello everyone, welcome back. Today's video is all about a beautiful story between a calendar and a wall clock. Make sure to watch the video till the end to understand the full story and don't forget to learn new English words. Let's get started. In a small classroom, a large wall clock hung on the wall. ஒரு சிறிய வகுப்பறையில் சுவரில் ஒரு பெரிய சுவர் கடிகாரம் தொங்கவிடப்பட்டிருந்தது. The clock ticked loudly and felt very proud of itself. கடிகாரம் சத்தமாக ஒலித்தது, தன்னை பற்றி மிகவும் பெருமையாக உணர்ந்தது. I work all the time, said the clock. I tell everyone the time. நான் எல்லா நேரமும் வேலை செய்கிறேன் என்று கடிகாரம் சொன்னது. நான் எல்லாருக்கும் நேரத்தை சொல்கிறேன். Without me, no one knows when to study or play. நான் இல்லாமல் எப்போது படிக்க வேண்டும், எப்போது விளையாட வேண்டும் என்று யாருக்கும் தெரியாது. On the wall, beside the clock, hung a paper calendar. It was very calm. கடிகாரத்தின் அருகில் உள்ள சுவரில் ஒரு காகித நாட்காட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. அது மிகவும் அமைதியாக இருந்தது. One day, the clock laughed at the calendar. ஒரு நாள் கடிகாரம் நாட்காட்டியை பார்த்து சிரித்தது. You just hang there. You don't even move, said the clock. நீ அங்கேயே தொங்கிக் கொண்டிருக்கிறாய், நீ அசையவே இல்லை என்று கடிகாரம் சொன்னது. The calendar smiled but said nothing. நாட்காட்டி சிரித்தது, ஆனால் எதுவும் பேசவில்லை. One morning, the clock suddenly stopped. ஒரு நாள் காலை கடிகாரம் திடீரென்று நின்றுவிட்டது. No tick tick sound. டிக் டிக் ஒலி இல்லை. The classroom became confused. வகுப்பறை குழப்பமடைந்தது. Is it class time now? இப்போ வகுப்பு நேரமா? Is it lunch time? மதிய உணவு நேரமா? No one knew. யாருக்கும் தெரியாது. The clock felt afraid. Please help me, it cried out. கடிகாரம் பயந்து விட்டது. தயவு செய்து எனக்கு உதவுங்கள் என்று கத்தியது. The calendar spoke softly. நாட்காட்டி மெதுவாக பேசியது. Look at me, said the calendar. என்னை பார் என்றது நாட்காட்டி. I tell the day, the date and the month. நான் நாள், தேதி, மாதம் ஆகியவற்றை சொல்கிறேன். Time is not only seconds and minutes. நேரம் என்பது வெறும் நொடிகள் மற்றும் நிமிடங்கள் மட்டுமல்ல. The teacher came in and looked at the calendar. ஆசிரியர் உள்ளே வந்து நாட்காட்டியை பார்த்தார். Oh, tomorrow will be a holiday, she said happily. Oh, நாளை விடுமுறை என்று அவர் மகிழ்ச்சியுடன் சொன்னார். The children cheered and went home. குழந்தைகள் ஆரவாரம் செய்து வீட்டிற்கு சென்றனர். The clock felt surprised. கடிகாரம் ஆச்சரியப்பட்டது. I thought I was the most important, said the clock. நான் தான் மிக முக்கியமானவன் என்று நினைத்தேன் என்றது கடிகாரம். The calendar replied, everyone has a role. No one is useless. நாட்காட்டி பதிலளித்தது, ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு உண்டு, யாரும் பயனற்றவர்கள் அல்ல. The next day the clock worked again. Tick tick tick. மறுநாள் கடிகாரம் மீண்டும் வேலை செய்தது. Tick tick tick. Now the clock and calendar lived happily respecting each other. இப்போது கடிகாரமும் நாட்காட்டியும் ஒருவருக்கொருவர் மரியாதையுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. Thank you so much for watching. Please subscribe and touch the bell icon. Thank you.